நேத்து ஃப்ரைடே காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி இட்லி தான் பண்ணியிருந்தேன். கூடவே வந்து சாம்பார் வச்சிருந்தேன். இது வந்து பாசிப்பருப்பு சாம்பார். இட்லி, தோசைக்கு ரொம்பவே நல்லாருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நல்ல வெயில். எப்பயுமே கொஞ்சம் ஜூஸ் அந்த மாரி ஏதாவது எடுத்துப்போம். இன்னைக்கு வந்து மோர் எடுத்துக்கிட்டோம் 2 பேருமே. காலையிலே கீரை வாங்கியிருந்தேன். அத வந்து நம்ம செய்றப்போ நம்ம வந்து இலையெல்லாம் உதிர்த்துட்டு இருக்கிறப்போ ரொம்பவே லேட் ஆகும். அதனால இந்த மாரி ஃப்ரீ டைம்ல நான் வந்து செஞ்சு வச்சுப்பேன். இன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்டுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ, ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால சிக்கன் வந்து கிரேவி மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து குழம்பு மாதிரி பண்ணல. என் ஹஸ்பண்ட்க்கு இந்த மாரி சுக்கா மாதிரி வச்சா ரொம்பவே பிடிக்கும். அதனால இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். எனக்கு எப்பவுமே நான்வெஜ்ஜோட ரசம் சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். அதனால ரசமும் பண்ணிட்டேன் கூடவே. எப்பவுமே வந்து நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால இன்னைக்கு சிம்பிளா ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிர்னி தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடியே என் ஹஸ்பண்ட் வந்து பச்சை வேர்க்கடல வாங்கியிருந்தாங்க. அத இன்னைக்கு ஈவினிங் தான் நான் வந்து பாயில் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்நாக்ஸா 2 பேருமே அதான் எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு எங்க டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.